மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்னி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கற்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் கனரக வாகனங்கள், கல், ஜல்லி, மண், எம்சாண்ட் இது போன்ற வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அண்டைய மாநிலம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது போன்ற மாநிலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது 3 மாத காலம். அதற்கு வாழ்த்துக்கள் முதலமைச்சருக்கு, கனிம வளத்துறை அமைச்சருக்கும் வாழ்த்துக்கள். இது குறிப்பாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் புளியரை செக் போஸ்ட், ஆர்டிஓ செக் போஸ்ட் இது பல ஆண்டு காலமாக இயங்கி வருது. இப்போ தென்காசி மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் ஒரு அறிக்கை கொடுக்குறார், ஒரு பேப்பர் அறிக்கை தான் கொடுக்குறார். இது ஏன் கொடுக்குறாருன்னா, சமீபத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு தணிக்கை வருது, அதன் மூலியமாக பல லட்ச ரூபா பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு செய்திகள், ஊடக செய்திகளில் பரவலாக பேசப்படுது. அதனால் இந்த செக் போஸ்ட், ஆர்டிஓ செக் போஸ்ட்டை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி மூடிடுறாரு. காவல்துறையோட இணைந்து தான் நீங்கள் வேலை செய்யணுங்கிறாரு. அது ஒரு துண்டு அறிக்கை தான், ஒரு பேப்பர் தான் கொடுத்தாரு. இப்போ பல ஆண்டு காலமாக இயங்கி வந்த செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது சொந்த கட்டிடம். இப்போ தெருவில் நிற்கிறாங்க. யார்? ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் பூரா போலீஸ் பக்கத்தில் இல்லாமல் ரோட்டில் நின்றுட்டு மிஷின் எடுத்துக்கிட்டு ஃபைன் அமௌண்ட், அதாவது அபராத தொகையை லாரி வந்தால் பிடிச்சி போடுறாங்க. பொதுவாகவே போக்குவரத்துறையில் இந்த செக் போஸ்ட்டை பொறுத்தளவில் பல கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் வருது. இதனால் அரசுக்கு வருமானம் அதிகம். ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் இந்த புதிய தென்காசி மாவட்டத்தில் புளியரையில் ஏன் இழுத்து மூடினாங்க? இப்போ அவங்க தெருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க, கதறாங்க, விஆர்எஸில் போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலை தேவையாங்கிறாங்க. இதை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. நாம் இவர்களுக்கு, இந்த அதிகாரிகளுக்கு சொல்வதெல்லாம், மாவட்ட ஆட்சியரை யாரும் சந்திக்கல, போகல. ஐயா, எங்களுக்கு தனியாக ஒரு இடத்த கொடுங்க, நாங்கள் வாகன தணிக்கை பண்ணணும். கல், மண், ஜல்லி, லாரி தான் 3 மாதம் போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. மற்ற கனரக வாகனங்கள் இந்த வழியாக கேரளா போகுது, வருது. டூரிஸ்ட் பர்மிட் இருக்கிற வாகனங்கள், 4 வீலரு, டெம்போ டிராவலரு, இந்த மாதிரி வாகனங்கள்லாம் போயிட்டு வருது. அதை தணிக்கை பண்ணோம். அதே போல் லக்ஸரியான ஆமணி பேருந்துகள் இந்த வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போயிட்டுருக்குறாங்க. அவங்கள தணிக்கை பண்ணணும். இப்போ எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட யாருமே இது வரைக்கும் பேசலை. இந்த தென்காசியினுடைய மாவட்டத்தினுடைய வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணபவான்ற ஒரு அதிகாரி இருக்கிறாரு. அவர் சரியாகவே வேலைக்கு வர்றது கிடையாது. அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் எப்போ வராரு, எப்போ போகிறாரு, எங்கே போகிறாருன்னு தெரியல. ஒரு பயந்தாங்கொல்லி அவர். இப்போ இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்க அல்லது ஜேடிசியாவது பேசணும், டிடிசியாவது பேசணும், அல்லது இந்த துறைக்கு சார்ந்த பெண் அதிகாரி, ஆணையர் அவர்களாவது பேசணும். என்ன காரணம் அப்படின்ட்டு. இப்போ இவங்க வாடகைக்கு ஒரு கட்டடத்தை எடுத்தாங்கன்னா யார் காசு கொடுப்பாங்க? நான் விசாரித்த வரையில் இப்போ ஒரு வாடகை கட்டடத்தை பார்த்துருக்குறோம், ஒரு சின்ன ரூமு. அந்த ரூமில் நாங்கள் உட்காந்து எங்களுடைய பணி செய்யலான் இருக்கிறோம். அதுக்கு 4000 ரூபா, 4500 ரூபா வாடகை கேட்குறாங்க. இந்த காசை நாங்கள் தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சொந்த காசு கொடுப்பாங்களா? இதை போக்குவரத்தினுடைய ஆணையர் கவனத்தில் எடுத்துக்கணும். போக்குவரத்தினுடைய ஆணையர் பெண் அதிகாரி அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கிட்ட பேசணும். பழையபடி அந்த பர்மனெண்டான, அதாவது அரசு கட்டடத்தில் இயங்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும், நாங்கள் வேணால் லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்து பழைய கட்டடத்தில் இயங்க வைக்கணும். ஏன் பழைய கட்டடத்தில் இயங்க வைக்கணும்னு சொன்னால், அங்கே கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு உண்டான ஃபைல் நிறையா அங்கே தங்கி கிடக்குது, ஏகப்பட்ட அங்கே கோப்புகள் நிறையா அங்கே அந்த அலுவலகத்துக்குள்ளேயே இருக்குது. இப்போ ஒரு சிஸ்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க போய் ரோட்டில் உட்காந்து வேலை பார்க்க முடியுமா? இப்போ சிஸ்டம் இல்லாமல் தான் இது வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. இப்போ கனிம வளத்துறையினுடைய இந்த லாரி முதலாளிகள்லாம் எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம்
₹1 கோடி ஒரு லாரி 80 லட்சம் 90 லட்சம் அப்படின்னு சொல்லி வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு வட்டி கட்ட முடியாமல் ரோட்டில் நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. இதுக்கு ஏதாவது இந்த மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும், மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எடுக்கணும், போக்குவரத்துறை அமைச்சர் எடுக்கணும், இந்த கனிம வளத்தினுடைய அமைச்சர் எடுக்கணும். இப்போ அவங்க போராட்டம் ஒரு பக்கம், இப்போ சுத்தமாகவே லாரி போகிறது கிடையாது. இப்போ புளியரில் செக் போஸ்ட்டில் போகிறது கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட கலெக்டரும் ராம்நாட்டில் இருக்கிற அவரும் இந்த மாதிரி எல்லாருமே வந்து எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிற கல் ஜல்லும் பண்ணி பாண்டிச்சேரிக்கு வேணால் போய்க்கலாங்கிறாங்க. இப்படி இந்த அதிகாரிகள் பூரா மன உளைச்சலில் வேலை செய்கிறாங்க. ஆர்டிஓ செக் போஸ்ட்டை எப்போ நீங்கள் திறப்பீங்களா திறக்க மாட்டீங்களா, அவங்கள நடுத்தருவில் விடுவீங்களா? இதுதான் மக்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் பல போக்குவரத்து துறையில் அதிகாரிகள் பற்றாக்குறைன்னு பலமுறை சொல்லிட்டோம். நாம் கேட்பது பழைய ஓய்வு பெற்ற அதிகாரிகளை வச்சு நீங்கள் கான்ட்ராக்ட், அதாவது ஒரு பேசிக் அடிப்படையில் 1 வருடம் 2 வருடம் பணி கொடுக்கலாம். ஏன் விருப்பம் இருக்கிறவங்க வரலாம், ஆர்டிஓவாக இருக்கிறவங்க, ஜேடிசியாக இருக்கிறவங்க அல்லது எம்இ இன்ஸ்டியூட்டாக இருக்கிறவங்க வேலைக்கு வரலாம். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் இதை பற்றி ஆய்வு செய்வதற்கு மதிப்புக்குரிய போக்குவரத்துறை ஆணையரும் கலந்து பேசலாம். ஹோம் செக்ரட்டரியோட கலந்து பேசி அதிகாரிகள் பற்றாக்குறையாக இருக்குது, இதை ஏதாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருமானம் வரக்கூடிய இடம். இன்றைக்கி போக்குவரத்துறையிலையும் மதுபான கடையிலையும் கல்கோரையிலையும் தான், பத்திரப்பதிவு அலுவலகத்துலேயும் தான் அதிக வருமானம் அரசுக்கு. அரசு வந்து ஏற்கனவே நிதி இழப்பில் பின்தங்கி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட வந்து கடன் 20 லட்சம் கோடி வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பெரிய பரவலாக ஒரு பேச்சு அடிப்படிட்டு இருக்கு. இந்த கடன் வாங்காமல் ஓரளவுக்கு ஈடுகட்டுறதுக்கு இந்த மாதிரி இந்த துறையெல்லாம் மேம்படுத்துவதற்கு முன் வரணும். அரசு அதிகாரிகள் பற்றாக்குறை, எல்லா இடத்துலையும் பற்றாக்குறை. ஒரு அதிகாரி 2 இடத்துல வேலை பார்க்குறாங்க, மன உளைச்சலில் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரெஷர் சுகரு எல்லாமே இருக்குது. டெய்லி காலையில் வேலைக்கு வந்தால் என்னடா பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த டிபார்ட்மெண்ட்டை எப்படியாவது வந்து ஒழுங்குபடுத்தணும். நாம் பல முறை காணொலியில் அதிகாரிகள் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு இந்த அரசுக்கு நம்ம எடுத்து சொல்லிகிட்டே வர்றோம். போக்குவரத்துறை ஆணையர் அலுவலகத்தில் பல ஃபைல்கள் தங்கியிருக்கு. பல பேருடைய அதாவது என்கொயரியே இல்லாமல் இன்னமும் அந்த என்கொயரி முடிக்காமல் வருட கணக்கில் இருக்குது. அவங்க ஓய்வு பெற்று பாதி பேர் போயிட்டாங்க, ப்ரமோஷனுக்காக பாதி பேர் காத்துட்ருக்காங்க. இதே டிசி அவர்கள் 3 மாதத்தில் முடிக்கணும். இது 3 மாதத்தில் எப்படி முடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, அரசு வந்து ஒரு ஜேடிசி டிடிசி லெவலில் இருக்கிற அதிகாரிகளை, ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஒரு குழுவாக அமைச்சு அதாவது ஒரு 3 பேர் தனித்தனியான அந்த ஃபைல்களெல்லாம் எடுத்து அந்த கோப்புகளை வச்சு ஆராய்ந்து அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு என்கொயரி பண்ணி அதை உடனடியாக முடிக்கணும். அதை அவங்களுக்கு எஸ்ஆர்னோ உண்டு, இல்லை நீ தப்பு பண்ணியிருக்க, தப்பு பண்ணலன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம். இது வரைக்குமே கிடையாது. அப்போ பல அதிகாரிகள் காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபைலை க்ளோஸ் ஆகாமல் இருக்குது, நமக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்குது, நமக்கு பின்னாடி வந்தவங்க ஆர்டிஓ ஆகிட்டாங்க, இப்படி ஒரு செய்திகள் பரவலாக அவங்க மனசுக்குள்ளேயே தாக்கத்தில் இருக்குது. இப்போ வந்திருக்கிற ஆணையர் அவர்கள் இதெல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஆணையர் அவர்கள் இந்த மாதிரி செக் போஸ்ட்டில் புளியரி செக் போஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள், அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்கள், எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். அல்லது அந்த ஜேடிசியாவது இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும், டிடிசி ஒரு அறிக்கை கொடுக்கணும், இங்கே இருக்கிற அந்த சரவணபா ஆர்டிஓ ஒரு அறிக்கையாக கொடுக்கணும், மாவட்ட கலெக்டருக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும், தலைமை போக்குவரத்து ஆணையருக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும். ஐயா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வெளியில் ரோட்டில் நின்று வேலை பார்க்குறாங்க, இதற்கு ஒரு தீர்வு காணணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம இலக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து இவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்குறோம், ஃபைன் அமௌண்ட்டு டார்கெட்டில் 2 லட்சமா 20 லட்சமா 40 லட்சமானு, அந்த 40 லட்சம்னா 40 லட்சத்தை இவங்க வந்து ஃபைன் அமௌண்ட்டை வந்து அபராத தொகையை வாகனத்திலேருந்து அதாவது பெற்று கொடுக்கணும். ஏன்னா நிறையா வாகனங்கள் பர்மிட் இல்லாமல் போகும், எஃப்சி இல்லாமல் போகும், டிரைவருக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுவாங்க. ஏன்னா இப்போ கடந்த லாரி டிப்பர் தான் போகலையே தவிர மற்ற வாகனம்லாம் போயிட்டுருக்கு. இது போன்ற அரசு போக்குவரத்து ஆணையர் நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது நம்மளுடைய கோரிக்கையாகவும் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. மக்கள் அன்றாடம்
ஆர்டிஓ அலுவலகத்திலையும் பகுதி அலுவலகத்திலையும் வந்து மணிக்கணக்கில் உட்காந்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காரணம், என்போர்ஸ்மெண்ட்டில் இருக்கிற ஆண் பெண் அதிகாரிகள் வந்து 50-60 கிலோமீட்டர் தாண்டி ஒரு அலுவலகத்தில் வந்து அதிகாரி இல்லாதனால வேலை பார்க்குறாங்க. மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் இல்லாதனாலையும் ஆர்டிஓ இல்லாதனாலையும். இப்போ இவங்களெல்லாம் வந்து அந்த இடத்துல வச்சிங்கன்னா அவங்க வாகனம் தணிக்கை பண்ணி அரசுக்கான நிதியை சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு 50-55 பேர் வந்து ஏற்கனவே புதிதாக எடுத்தவர்களே ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க. அவங்கள உடனடியாக ட்ரைனிங் முடிஞ்சு உடனடியாக வந்தால் அவங்களுக்கு அந்த இடத்த நிரப்பணும். கிரேடு 2ல் இருக்காங்க மோட்டார் வாகன ஆய்வாளர்கள், அவங்கள நிரப்புங்க. அடுத்தது இந்த பணியிட உயர்வுக்காக காத்துட்ருக்கிறவங்கள இந்த வழக்குகள் கோப்புகள் தங்கி இருக்கிறத உடனடியாக எடுத்து அந்த ஃபைல்லாம் ஆராய்ஞ்சு யார் யார் பேரில் என்கொயரி பண்ணணுமோ அதை உடனடியாக ஒரு குழு அமைச்சு அந்த குழுவின் மூலமாக அவர்களுக்கு ஒரு தீர்ப்பை வழங்கணும். இது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளுடைய மனக்குறைகள். ஒவ்வொரு நாளும் அவங்க வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இது ஆணையருக்கு நம்ம குறிப்பாக சொல்ல விரும்புகிறோம். மேற்கொண்டு இந்த புளியரை செக் போஸ்ட்டை பழைய கட்டடத்தை உடனடியாக திறக்கிறதுக்கு போக்குவரத்து ஆணையர் நடவடிக்கை எடுக்கணும். வாடகை கட்டடத்தில் வந்து ஒரு சிறிய ரூம் எடுத்து நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அவங்க சொந்த காசில் தான் வாடகை தர வேண்டியிருக்கும். அதை தவிர்த்து அரசு வந்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். வாகன தணிக்கை பண்ணுறதே கிடையாது. வாகன தணிக்கை பண்ணுவதற்கு போக்குவரத்து ஆணையரும் இங்கே இருக்கிற ஆர்டிஓ சரவணபவனும் முயற்சி எடுக்கணும். மேலும் பல தகவல்களை நாம் உங்கள் மத்தியில் அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இதை பார்க்குறவங்க கடந்து போகாதீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு மோட்டார் டுடே எடிட்டரு. அம்மா நியூஸ்ன்ற ஒரு செய்தியை வந்து யூடியூப் மூலிமா உங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம பெருசாக உடனே ஆகலை. மோட்டார் டுடே இதழும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகி இன்றைக்கி 100 பக்கம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆர்ட் பேப்பரு 130 CSM பேப்பரு, 255 மேலே லேமினேஷனு. இதோட டெவலப்மெண்ட் இந்த வருஷத்தில் இருந்து என்ன பண்ணேன்னா, போன ஆண்டு வரைக்கும் 130 உள்ள பேப்பரு, இப்போ 117 பேப்பரில் தான் வந்து நம்மளுடைய உள்ளே வர்ற செய்திகள்லாம் வந்து மல்டி கலரில் வந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்தோம். இனிமேலும் உங்களுடைய ஆதரவோடு வளர்ச்சி பெறணும். பொதுமக்களாகிய நீங்கள், இதை பார்க்கின்ற அதிகாரிகள் அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை. நன்றி, வணக்கம். அக்னி.